ஆவாங்க. ஏன் தெரியுங்களா? அந்த பக்கத்துல தலை நிமிர்ந்து பார்த்தா யாராவது கண் ஐ கான்டாக்ட் வந்துச்சுன்னா என்ன மாதிரி விமர்சனங்களை தாங்க வேண்டுமோ, எப்படி கேலி பண்ணுவாங்களோ, யாராவது தப்பா சொல்லுவாங்களோ, பேசுவாங்களோ பயந்து கொண்டு தலை குனிந்து போய் கொண்டிருப்பாரு. இந்த பக்கம் அந்த பக்கம் பார்க்கவே மாட்டாங்க, அப்படியே போவாங்க. ஏன் இந்த நிலைமை? ஒரு வீட்டுல வெளியில வரதுக்கே எங்களுக்கு இவ்வளவு நாள் ஆச்சு, திருப்பி எங்களை கொண்டு போய் வீட்டுல உட்கார வைக்கிற அந்த நிலைமையை கொண்டு வந்தது இந்த போதை பழக்கம் தான், மது பழக்கம் தான். இந்த கற்காலத்துக்கே எங்களை கூட்டிக் கொண்டு போய் விடுவார்களோ என்ற பயம். ஏனென்றால் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. வெளியில படிக்கிறதுக்கு அனுப்புறதுக்கு பயம், ஹாஸ்டலுக்கு அனுப்புறதுக்கு பயம், வேலைக்கு வெளியூருக்கு அனுப்புறதுக்கு பயம், வேலைக்கு போன பொண்ணு பத்திரமா பேருந்துல இருந்து வீட்டுக்கு வருவாங்களா, இல்ல தொடர்ந்து நிலையத்துல ஏதாவது நடக்குமா, பத்திரமா வீடு வந்து சேருவாங்களா, இப்படி எதை கேட்டாலும் பயம் 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 தான். ஏன்னா அந்த அளவுக்கு போதை பழக்கம், மது பழக்கம் இந்த பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது. இதை தடுப்பதற்காக சிங்கப்பெண் என்ற ஒரு தனி பிரிவை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி இருப்பதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே சமயம் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு சஜஷன் தான், இந்த துறையை தனியாக ஏற்படுத்தி அதற்கு ஒரு டிஜிபி அவர்களை போட்டு நீங்க அவர் கீழே ஒரு பெரிய குழுவை அமைத்தீர்கள் என்றால் அது விமன் சேஃப்டிக்கு மட்டுமல்ல, விமன் எம்பவர்மென்ட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடவடிக்கையாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வேண்டுகோளாக வைக்க விரும்புகின்றேன். பாட்டி வீட்டுக்கு பத்திரமா போயிட்டு வரணும் குழந்தைங்க. அதுதான் ஒரு பாட்டி வீட்டுக்கு போற குழந்தை கூட இனி பாலியல் வன்கொடுமை, கூட்டு பாலியல் வன்கொடுமை போன்ற கொடுமைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும். ஒரு பெண்ணாக தான் என்னால கேட்க முடியும், அந்த அளவுக்கு மனம் உரிமை கிடக்கிறாங்களா. என்னை போன்ற பெண்கள் படிப்பதற்கும் கல்லூரிக்கு போவதற்கும் வேலைக்கு போவதற்கும் இது போல சட்டமன்றத்தில் பேசுவதற்கும் ஏன் ஓட்டுரிமை பெறுவதற்கு கூட எத்தனை நூற்றாண்டுகள் ஆகிவிட்டது. எத்தனையோ நூற்றாண்டுகள் அது மாதிரி பெண்கள் வெளியே வர முடியாத ஒரு நிலைமை. ஆனா இன்னைக்கு அதையெல்லாம் மீறி பெண்கள் வந்து சாதித்திருக்கிறார்கள். படிக்கிறாங்க, கல்லூரிக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க. இப்படி மாமன்றத்தில் வந்து பேசக்கூடிய அத்தனை விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது.